வந்தவனைக்கே வெளியே காட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி குடிப்போம்ண்டு 7-Eleven மாதிரி இங்கே ஒரு கடை GS25 அதுக்கு வந்தாச்சு. ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி குடிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. கோகோனட் ஐஸ்கிரீம் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஹனோய் சிட்டி டூர் போக போகிறோம். ஓகே, தேங்க்யூ. மக்களே, வியட்நாமில் ஹனோயில் சிட்டி டூர் பஸ்ஸில் இருக்கிறோம். 1 ஹவருக்கு 150,000. ஓகே, எங்களோட டிஜிட்டலாக நீங்களும் இந்த சிட்டி டூரை என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலில் பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. லோ பட்ஜெட்டில் எப்படி நீங்கள் வியட்நாமை சுற்றி பார்க்கலாம்ன்றதை நான் இந்த வீடியோஸில் காட்ட போகிறேன். ஓகே, சனக்கூடத்தை பார்த்தீங்களா மக்களே? இந்த சூரிய அஸ்தமனம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு சனம் இந்த இடத்துல. வியட்நாமில் ஹனோயில் நிற்கிறோம். ஹனோயில் ஓல்ட் குவார்ட்டரில் நிற்கிறோம். இந்த ஊர்லேயும் சைனா மாதிரி கீழே வந்து அவங்களோட கமர்ஷியல் பர்பஸுக்காகவும் மேலே அவங்களோட லிவிங் பர்பஸுக்காகவும் தான் பில்டிங்கள் கட்டப்பட்டிருக்குது. அதாவது கீழே குடும்பமாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க. அதாவது ஒரு பழக்கடையோ சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ அந்த மாதிரி வச்சு நடத்தி கொண்டு மேலே தாங்க குடும்பத்தோடு தங்கி இருக்கிறாங்க. நல்லா இருக்கலாம் இந்த ஐடியா. நம்மளும் நம்ம நாட்டிலையும் இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குகளையும் கடையாகவும் மேலே விழுவாமல் இருந்தால் பிற்காலத்தில் எவ்வளோ ஒரு வர்த்தகத்தில் நம்ம ஒரு வளர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். ரைட், எங்களோட டூர் ஃபினிஷ் ஆகிட்டு இந்த போய்கொண்டிருக்க ஹொப்ப பஸ் மாதிரி தான் எங்களோட பஸ்ஸு. ஓகே, நல்ல பண்பை பழகுவோம். இது பாருங்க, வாங்கிட்டு வந்த எப்போ திருப்பி கொண்டே அவங்கள்டையே கொடுத்துட்டு போகிறோம். இந்த பார்த்தீங்களா, இவங்களும் அவங்க கொடுத்த ஹெட்ஃபோனையும் எப்பையும் கொடுத்துட்டு வராங்க. இவங்களும் நல்ல பழக்கம் பழக நாட்கள்.